இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் விருகம்பாக்கம் தொகுதியின் வேட்பாளர் சபரிநாதன் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். களம் எப்படி இருக்கு? மக்கள் எப்படி ஆதரவு தெரிவிக்கிறாங்க? விருகம்பாக்கம் எப்படி இருக்கு? வணக்கம், என் பேர் தான் சபரிநாதன். நான் தான் இருக்கிறதுல யங்கஸ்டே வேட்பாளர்னா தாவேக்கால நான் தான். ஸோ மக்கள் ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது. பாகுபலி படம் எப்படி இருக்குது? பாகுபலியோட பிரம்மாண்டமாக இருக்குது மக்கள். இப்போ எங்களுக்கே டயர்டாகுது. ஏன்னா அவ்வளோ பேர், அவ்வளோ மக்கள் எங்களை வீட்டுக்கு கூப்பிட்றாங்க, வாங்க 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 வாங்கன்னு. ஆமாம், மக்களுடைய புரட்சி இது, எழுச்சி மாதிரி இருக்குது. இப்போ எப்படி எந்த ஒரு ஆற்று வெள்ளத்தை தடுக்க முடியாதோ மக்கள் வெள்ளத்தை தடுக்கவே முடியாது. நாங்கள் வர்றது உறுதி. உங்களோட ஃபேஸ் வந்து உங்க தலைவர் தான். இந்த தலைவரை எப்படி வரவேற்கிறாங்க ஒவ்வொரு வீட்லயும், என்னென்ன சொல்றாங்க அவங்க? இப்போ எல்லாருமே சொன்னாங்கன்னா எங்கள் அண்ணன், எங்கள் கூட பிறந்த அண்ணன். இப்போ என்னையை வந்து தளபதி மாதிரி பார்க்குறாங்க. நான் ஒரு தளபதி வந்தால் எந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தை கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து அந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தை கொடுக்குறாங்க. எல்லாருமே கூட பிறந்த சகோதரர் தான் பார்க்குறாங்க தளபதியை. அரசியல் வந்து பழகிட்டு இருக்கீங்க. இந்த தொகுதிக்கு உங்களோட மேனிஃபெஸ்டோ என்னவா இருக்கு? ஏன்னா காலகாலமா ஆண்டுட்டு இருக்க கட்சியில இங்க கேண்டிடேட்டா இருக்காங்க, அதிமுகலையும் சரி திமுகலையும் சரி. இவங்களெல்லாம் தாண்டி உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களோட மேனிஃபெஸ்டோ எப்படியா இருக்கும்? நெருக்கமா இருக்கும். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து சொன்னதை எதுவுமே நிறைவேற்றாத சில நிறையா இருக்குது. இங்கே விருகம்பாக்கத்தோட மேஜர் ப்ராப்ளமே வந்து பட்டா பிரச்சனை இருக்குது, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, வாட்டரில் ட்ரைனேஜ் மிக்ஸ் ஆகுது. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இங்கே இருக்குது. எல்லாமே நாங்கள் வந்து கம்பல்சரியாக பண்ணித்தரோம்னு சொல்லியிருக்கோம் மக்களுக்கு. எங்கள் மேனிஃபெஸ்டோ என்னென்னா இதை முடிச்சக்கப்புறம் மக்களுக்கு தேவையானது அனைத்தும் செய்யப்பட்டு தரும். அதுதான் இப்போ எங்களோட எண்ணம். உங்களோட தலைவரோட மேனிஃபெஸ்டோ சொல்றீங்களா? இந்த மாதிரி 2500 ரூபாய் மகளிருக்கான உரிமை தொகை, அதே மாதிரி இந்த கேஸ் இதெல்லாம் வரும் அப்படின்றதெல்லாம் சொல்றீங்களா மக்கள்கிட்ட? எல்லாமே மக்கள்கிட்ட சொல்கிறோம். மக்கள் 2500 ரூபா தரோன்னு சொல்கிறோம், கேஸ் தரோன்னு சொல்கிறோம். எல்லாமே நாங்கள் அந்த பேம்ப்ளெட் காட்டுங்க. நாங்கள் வந்து எப்படின்னா இந்த பேம்ப்ளெட்லேயே எல்லாமே நாங்கள் அடிச்சிட்டோம். ஸோ டெய்லி வீடியோ கொடுக்கும்போது மக்கள்லாம் இதெல்லாம் படித்து பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களே சொல்கிறாங்க. உங்களை ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, அந்த அனௌன்ஸ் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறாரு, நீங்கள் போய் பார்க்குறீங்க, அழுகுறீங்க. அந்த தருணம் எப்படி இருந்தது? நீங்கள் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டீங்க, அப்பா பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எப்படி இருக்குது? ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஸ்டாராக தான் பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருவாரு, கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியில் உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கேண்டிடேட் வேட்பாளருக்காக அறிவிக்கிறாங்க போது எப்படி இருந்தது? எப்படி சொல்கிறதுனா ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் அது. சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, அவ்வளோதான். ரொம்ப பிரமிப்பானது. எனக்கு தருவாங்கன்ற நினச்சி கூட பார்க்க முடியல என்னால். ஆமாம், நினச்சே பார்க்கலண்ணா. திடீர்னு ஒரு மிராக்கல் மாதிரி நைட்டோட நைட்டாக ஒரு மிராக்கல் நடக்கலாம். அந்த மாதிரி ஒரு மிராக்கல் நடந்து தளபதி கூப்பிட்டு நீ பார்த்துக்கூடான்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்தாங்க. பொதுச்செயலாளரோட ஆசீர்வாதத்தோட கொடுத்துருங்க. விருப்பம் மட்டும் போயிட்டு அழைச்சிருந்தீங்க, தருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பே இல்லை? எதிர்பார்ப்பு கிடையாது. எதிர்பார்ப்பே இல்லாமல் நாங்கள் வேலை செஞ்சோம். தளபதிக்காக தான், தளபதி இங்கே நிற்கிறாரு, அவருக்காக தான் நாங்கள் முழுக்க இறங்கி வேலை செஞ்சோங்க. என்ன அப்பா என்ன சொன்னாங்க? அப்பா எப்படி சொல்லியிருக்காங்க? ஏன்னா அவர் கூட இப்போ கூட அப்பா இருக்காரு. ஆமா, அவர் என்ன சொன்னாங்க? அப்பா ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்களா? ஜெயிச்சிடணும் கிடையாது, ஜெயிச்சுதான் ஆகணும்ட்டார் அவரு. ராத்திரி பகலும் நானும் தூங்குறது இல்லை, அப்பாவும் தூங்குறது இல்லை. ராத்திரி பகலும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். டெய்லி டே நைட்டாக இது எங்கள் மக்கள், என் கூட பீப்புள்ஸ் எல்லாமே வந்து டே நைட்டாக ரெஸ்ட்டே கிடையாது யாருக்குமே. நாங்கள் ஒரு பேட்ச் போவோம், ஒரு பேட்ச் எல்லா ஏரியாவுக்கும் போவோம். ரெஸ்ட்டே இல்லை, நோ ரெஸ்ட். கண்டிப்பாக ஜெயிக்கிறது உறுதி. 100% நாங்கள் எங்கள் எஃபர்ட்ஸை போடுறோம். உங்கள் ஆதரவாளர்கள் தொண்டர்கள்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க? கூடயே இருக்காங்களா? எல்லாம் 24/7 கூடயே தான் இருக்காங்க. ₹1 காசு யாரும் எதிர்பார்க்கல. எல்லாம் அவங்க பாக்கெட்லேருந்து போட்டு செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து காசு கொடுத்து தான் கூப்பிட்டு வருவாங்க. 200 300. நம்ம ஒரு மெசேஜ் போட்டாலே போதும், எத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க பாருங்க. அதுதான் நம்மளோட தளபதியின் படைகள் இவங்கெல்லாம். தலைவரை பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் பார்த்தீங்க? பார்த்தேன். தளபதியை பார்த்ததுக்கப்புறம் ஒழுங்காக ஒர்க் பண்ணணும். ஸோ இது ஒரு பெரிய பொறுப்பு, இதை வந்து ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணணும், கண்டிப்பாக ஜெயிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அப்பா கிட்டே சொன்னாங்க. ஜெயிக்க பொறுப்பு அவங்க கையில் கொடுத்தாச்சு, இனிமேல் நீங்கள் தான் அந்த ஏரியாவை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. ஜெயிச்சு இதுக்கு மேலே ஜெயிச்சதுக்கப்புறம் தான் உங்களை பார்ப்பேன்ட்டு. பார்ப்பேன்.
அரசியல் கட்சிகள்லாம் நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க. தலைவர் மேலேயும் சரி, உங்க வேட்பாளர்கள் மேலேயும் வைக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி எதிர்கொள்றீங்க, எப்படி பாக்குறீங்க? நிறைய நியூஸ் போயிட்டு இருக்கு, பினாமி அப்படின்னு நிறைய news. அதான் அஃபிடேட்டிவ் நாங்கள் ஓப்பனாக கொடுத்துட்டோம். என் அஃபிடேட்டிவ் இருக்குது, அப்பாது இருக்குது, எங்கள் பேரில் என்ன இருக்குது எது இருக்குன்னு அஃபிடேட்டிவ் ஓப்பனாக ரிலீஸில் இருக்குது. அது கூட அவங்க பார்த்துக்கலாம். அதை அவங்க மேபி பயப்படலாம், பினாமின்னு சொல்லி தான் மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்க வைக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு எந்த எண்ணமும் கிடையாது. எல்லாம் ஓப்பன் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. என் அஃபிடேட்டிவில் என்னென்ன இருந்திருக்கு, எத்தனை லட்சம் எங்கள் பேங்க்கில் இருக்குது, என்னென்ன இருக்குது ஏற்று இருக்குன்னு எல்லாமே வந்துருச்சு. தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது. விசில் சின்னம் போய் மக்கள்கிட்ட சேருதா? விசில் சின்னம் மக்கள்கிட்ட 2000 மடங்கு சேர்ந்துருச்சு. எப்படி எந்த அளவுக்கு உறுதியா? 2000 ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு 10,000 விசில் வாங்கிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லார் வீட்லேயும் விசில் இருக்குது. அவங்க வீட்டு நாங்கள் 2 3 விசில் தந்துட்டு இருக்கோம். எக்ஸ்ட்ராவும் கொடுக்குறீங்க, அவங்க வீட்லயும். அவங்க வீட்லேயும் இருக்குது. எல்லாம் இப்போ லேடிஸ் எல்லாம் படையாக இருக்காங்க. ஒரு பாகுபலி படை எப்படி வருமோ அந்த மாதிரி லேடிஸ் படை இருக்காங்க. தலைவர் இங்க வராங்களா? பிரச்சாரம் பண்ண போறாங்க? கண்டிப்பாக வராது. 100% வராங்க. நீங்க வராங்க, விருப்பம் வராங்க. 100% கம்பல்சரி வராங்க. தேங்க்யூ. நன்றி.